இந்த உலக வாழ்க்கை ஒரு குறைவுள்ள வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நாம் என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் பெற்றுக்கொண்டாலும், அது நிலைத்து இருக்காது. அல்லேலூயா! எல்லாம் கைவிட்டு போகும் தான். அல்லேலூயா! ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு வகையில டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அல்லேலூயா! இப்போ எனக்கு இந்த சார்லி கிர்க், எரிக்கா கிர்க் அவர்களுடைய லைஃப்ல நான் கொஞ்ச நாளா பார்த்தது, ஆண்டவர் அவங்க லைஃப்ல கரெக்ட்டாக பிளான் பண்ணி ஆண்டவர் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறாருன்னு நான் பார்த்தேன். ஏன் அப்டின்னா, சார்லி கிர்க் அவர்கள் கடந்து போறதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய ஒரு இன்டர்வியூல ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. நீங்க மரணம் அடைந்து விட்டீங்கன்னா, நீங்க உங்களை எப்படி நினைவு கூர வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், "நான் தைரியம் உள்ளவனா விசுவாசத்தில் தைரியம் உள்ளவனாக என்னை நினைவு கூர வேண்டும்" என்று அவர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா! ஏற்கனவே அவரு மரணத்தை பத்தி பேசிட்டாரு. நான் மரணம் அடைந்தா என்னை பத்தி இப்படித்தான் நினைவு கூரணும். விசுவாசத்திலையும் தைரியத்திலும் நிற்கிறவனாக என்னை நினைவு கூர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! அது ஒரு பாயிண்ட். அடுத்து அவங்க சார்லி கிர்க் அவருடைய மனைவி எரிக்கா கிர்க் அவர்கள் அவருடைய அந்த மீட்டிங் அவர் இறந்து போனதுக்கு அந்த மீட்டிங்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பைபிள்ல கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக அவங்க வெளிப்படுத்தி சொல்லியிருப்பார்கள். அல்லேலூயா! அவங்க அந்த ஒரு இடத்த, அந்த நேரத்தை எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி கேள்விப்படாதவங்க அந்த மீட்டிங்ல வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொன்னார்கள். அல்லேலூயா! அவங்க அந்த இடத்துல தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லல. தன்னுடைய பிரச்சனையை வெளிய சொல்லல. அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதை ஒரு சான்ஸாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா! அவருடைய மறைவுனால இவ்வளவு பேர் ஒன்று கூடியிருக்கிறாங்க. நாம இதை இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று அந்த கொலைகாரனை மன்னித்து அவங்க பைபிள்ல இருந்து நிறைய விஷயத்தை அழகாக சொல்லி கொடுத்தார்கள். சுவிசேஷத்தை சொன்னார்கள். அல்லேலூயா! அந்த ஒன்று மட்டும்தான் நிலையானதே தவிர, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அறிவும், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறது மட்டுமே நிலையானதே தவிர, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல. அல்லேலூயா! எல்லா பிரச்சனைகளும் வரும். பவுல் அன்பினால் அசைக்கப்பட்டு போக முடியாம இருந்தார். சீஷர்கள் சொல்லுறாங்க, நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம் பவுல், அங்க நீங்க காட்டி கொடுக்கப்படுவீங்க, உங்களை பாடுபடுத்துவாங்க என்று சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், என்னை விடுங்க, நான் இயேசுக்காக பாடுபடுறது மட்டுமல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா! இயேசுக்காக, இயேசுக்குள்ள நம்ம என்னென்ன பெற்றுக்கொண்டோமோ அது மட்டும்தான் நிரந்தரம். இயேசுக்கு வெளியில இந்த உலகத்துல என்னென்ன பெற்றுக்கொண்டோமோ அது எல்லாமே நிரந்தரமற்றது. அல்லேலூயா! கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.